வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். அந்த வீடியோல எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள் எல்லாரும் இந்த பில்லிங் செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு அந்த பில்லிங்ல பண்ற அட்ராசிட்டிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது எந்த அளவுக்கு மத்தவங்களை பாதிக்குது, அது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. அவங்க தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, இனிமே இந்த மாதிரி பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நிறைய பேர் நான் பாத்திருக்கேங்க. நிறைய பேர் கியூ பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பயங்கரமா இருக்கும். கியூ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க நிக்கும் கியூ. அதுல வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க இருப்பாங்க, அப்புறம் லேடிஸ் ரொம்ப அவசரமா ஒர்க் முடிச்சுட்டு போகணுன்றவங்க இருப்பாங்க. நிறைய பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. எத்தனையோ பீப்புள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் இது எல்லாருமே பொருள் வாங்கணுங்க. எல்லாருக்கும் பொருள் தேவை. நீங்க 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, சில பேர் 10,000 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, சில பேர் 300 ரூபாய்க்கு பண்ணுவாங்க. என்ன மாதிரி கேட்டகரியான பீப்புள்லாம் ஈவன் 100 ரூபாய்க்கு கூட பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு பில்லிங் போறீங்கன்னா, பில்லிங் போட்ட உடனே அந்த பில்லிங் போட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து உடனே நீங்க உங்களுடைய பேஸ்கெட்ல வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி யாருமே செய்யறது கிடையாது. அந்த 100 பொருள் வாங்குறாங்க, இல்லைன்னா 50 பொருள் வாங்குறாங்கன்னா அதை அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி அந்த பில் போடுற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா எடுத்து அந்த பேஸ்கெட்ல ஒன்னொன்னா எடுத்து போடுவாங்க. சரிங்களா? இது ஒரு விதமான பீப்புள். ரெண்டாவது விதமான பீப்புள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, பில்லிங் போட்டுட்டு இருப்பாங்க. போட்டுட்டு இருக்கையிலே ஒன்னொன்னா பார்த்து கரெக்டா வாங்கியிருக்கோமா, கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னொன்னா பொறுமையா எடுத்து அந்த பேஸ்கெட்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒன்னொன்னா எடுத்து போடுவாங்க. சில பேர் அப்பதான் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம வாங்கின பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. செக் பண்றதுக்குன்னா நீங்க மொத்தமா அள்ளி போட்டுட்டு அங்கிட்டு போயிட்டு ஒரு இடம் இருக்கும், அங்க போய் செக் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு, அங்க ஊரே நின்றுட்டு இருக்கும் கியூக்கு பில் போடுறதுக்கு. அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க உட்காந்து நின்றுக்கிட்டு பில் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்க இப்படி பண்ணா ஒருத்தவங்களுக்கே 1/2 மணி நேரம் டைம் எடுக்குது அப்படின்னா, இதே மாதிரி ஆஃப் அன் ஹவர்னா 24 மணி நேரத்துல யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் பாதி பொழுது அதுலயே போயிடும் போலேங்க. அதனால தயவு செஞ்சு எல்லாரோடைய சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால இனிமையாச்சும் எல்லாரும் கொஞ்சம் அந்தந்த பில் போட்ட உடனே எடுத்து பேஸ்கெட்ல போட்டுட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த வீடியோ மூலமாக. தேங்க்யூ ஆல். பபாய்.